சிறுதானிய தோசைக்கு என்னென்ன சேர்க்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அரிசி, கம்பு, ராகி, சோளம், தினை அரிசி, கருப்பு கவுனி, வரகரிசி, குதிரைவாலி, சிகப்பரிசி, பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு, சுண்டல், இன்னும் உங்களுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ சேர்க்கலாங்க. ஆனால் 1 கிலோ அரிசிக்கு 150 உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து தனித்தனியாக காய வச்சுக்கோங்க. அரைக்கிறப்ப எல்லாம் ஒன்றா கலந்து மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஆற வச்சு சலித்து டப்பாவில் 2, 3 காஞ்ச மிளகா இருக்குது பார்த்தீங்களா, காம்போடு அதை போட்டிங்கன்னா பூச்சி வராது. தேவையான அளவு மாவு எடுத்து உப்பு தண்ணி விட்டு மினிமம் 1 மணி நேரம் ஊற வைங்க. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலும் இன்னும் தோசை சூப்பராக இருக்குங்க. அடை தோசை ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிறுதானிய தோசை அதை விட ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையாலுமே. ஏன்னா எல்லா வெரைட்டியோட சத்தும் நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளவு அந்த 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குதுன்ட்டு. உங்களுக்கு யாருக்காவது சிறுதானிய தோசை மாவு தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கிலோ 250 ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.